வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நான் நவம்பர் மாதம் 16/11/2025 நடைபெற்ற டிஎன்டிஇடி பேப்பர் 2ல் கேட்ட கணித பகுதிகளை விரிவான எக்ஸ்ப்ளனேஷனோட எப்படி இதுக்கு ஆன்சர் முடியும்னு அதில் கேட்ட கணக்குகளுக்கு விரிவான எக்ஸ்ப்ளனேஷனோட எப்படி அந்த கணக்கு போடுறது, விடையை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். இதில் பாருங்கள், 148வது கொஸ்டினில் a + b = 10 மற்றும் 3ab = 36 எனில் a² + b² மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த கணக்கத்தை நம்ம எடுத்து ஒரு நோட்டில் எழுதியிருக்கோம். பாருங்கள், a + b = 10 மற்றும் 3ab = 36 எனில் a² + b² மதிப்பு கேட்குறாங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இதில் இப்போ முதல்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, a + b = 10. நமக்கு மேத்ஸ்னாலே நமக்கு என்ன தெரியும், a + b-னாலே a + b² அப்படின்னு ஃபார்முலா தெரியும். ஏன்னா இங்கே a² + b² வந்ததுனால நம்ம அந்த முதல்ல கொஞ்சம் ஃபார்முலாவை எழுதிக்கிறோம். a + b = நமக்கு என்ன தெரியும், a² + b² + 2ab அந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ நமக்கு a + b எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10. அப்போ 10². அது அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், 3ab = 36 எவ்வளோ கொடுத்தாங்க, 3ab = 36. அப்போ நமக்கு ab மட்டும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொன்னால், இந்த 36 இந்த 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன, டிவிஷனில் வந்துடும். அப்போ 3. அப்போ இதை அடிங்க, 1 3 3 12 3 36. அப்போ ஏபியோட மதிப்பு எவ்வளவு, 12. இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், 10² = a² + b² + 2. ஏபியோட மதிப்பு எவ்வளவு, இந்த கண்டுபிடிச்சிருக்கோம், 12. அப்போ 2க்கு பிறகு என்ன பண்ணணும், 12. சரிங்களா? இப்போ 10² எவ்வளவு, 100. 10² 100 = a² + b² + 2 × 12 24. 2 × 12 24. சரிங்களா? நம்ம கேட்டிருக்க மதிப்பு என்னது, a² + b². அப்போ நம்ம a² + b² இது தெரியணும், அது அப்படியே இருக்கணும். இப்போ இந்த பக்கம் ஏற்கனவே 100 இருக்குது, இந்த +24 அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வரும் -24. அப்போ 100 - 24 எவ்வளவு, 76. 76ங்கிறது எதுக்கு சமம், a² + b² சமம். அப்போ a² + b² = எவ்வளவு, 76. இது ஆன்சரில் இருக்கான்னு பார்த்துருவோமா? பாருங்கள், டி ஆன்சரில் இருக்குது. கொஸ்டின்லையும் பார்த்துருவோம். அதே கொஸ்டினில் பாருங்கள், a + b அதே கொஸ்டினுக்கு டி ஆன்சர் 76. சரிங்களா? இந்த மாதிரி தான் இந்த கணக்கு போடணும். அதுக்குன்னா அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 147வது கொஸ்டின். 2x 4x 6x 8x 10x இடைநிலை அளவு 24 எனில் எக்ஸின் மதிப்பு. அப்போ எக்ஸின் மதிப்புனா இந்த 4 வேலையில் ஏதாவது ஒரு நம்பர் தான். அப்போ இந்த ஒரு நம்பர், இப்போ எக்ஸாம்பிள் பி ஆன்சர்னு வச்சுக்கோங்களேன், 6 ஈராரா 12 4 24 6 36 8 48 16 60 இந்த மாதிரி தான் வரும். ஆனால் சில இடைநிலை அளவு 24. இதில் எத்தனை வேல்யூ இருக்குன்னு பாருங்கள், 1 2 3 4 5. ஒத்தப்படையில் வந்துட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. இடைநிலைனா என்னென்னா நடுவில் இருக்க நம்பர், 5 நம்பர் இருக்கா, 5 நம்பர். அப்போ இங்கிட்டு 2 இங்கிட்டு 2 போக மிச்சம் நடுவில் இருக்கிற நம்பர் தான் என்னது, சாரி இடைநிலை. அப்போ என்னது, 6x தான் இடைநிலை. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, மஸ்ட்டு ஒவ்வொரு வேல்யூவாக போட்டோம்னா நமக்கு அந்த 6x வந்து என்ன வரணும், 24 வரணும். இப்போ 6 போட்டோம்னா 6 × x போல் 6 போட்டோம்னா 6 6 36,000. அப்போ அது வராது. அப்போ என்ன செய்யணும், முதல் நம்பரை போட்டு பார்ப்போம். பாருங்கள், இருந்தாங்க எவ்வளவு, 2x என்னது, இருந்தாங்க 8. அடுத்து 4 16. அடுத்து என்னது, 6 24 வந்துருச்சு. என்னங்க 32 வைத்துனாங்க 40. இப்போ இந்த 2க்கும் நடுவில் இருக்கிறத இடைநிலைன்னு பார்த்தோம். அப்போ என்ன நம்பரு, 24. 24 எதால் பெருக்கினா வந்துச்சு, 6ஐயும் ஏற்கனவே 6x இருக்குது, 6ஐயும் 4ஐயும் பெருக்கலாம். அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது, 4. இப்படி நம்ம இது பார்வையிலேயே ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? இது போட்டு பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, அப்படி பெருக்கி பார்த்தாலே தெரியும். சப்போஸ் இதை வேல்யூ வந்து மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா, எப்போயும் போல் இப்போ 2x அப்புறம் 10x, அதுக்கப்புறம் 8x,
அப்புறம் நடுவில் 4x அப்புறம் 6x இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி இடைநிலை கேட்டாங்கனாலே ஒன்று இறங்கு வரிசையில் ஏறணும், இல்லைன்னா ஏறு வரிசையில் எழுதணும். ஏறு வரிசையில் எழுதுறது பெஸ்ட்டு, அப்படி இல்லைன்னா இறங்கு வரிசையில் எழுதணும். எப்படி எழுதினாலும் நடுவில் வருது. சப்போஸ் சரி இப்போ 2 வேல்யூ இருக்குங்க, 2 ஒத்த ரெட்டைப்படையில் வந்துடுச்சு. இப்போ 2x 4x 6x 8x 10x, அப்போ இன்னொரு வேல்யூ ஒன்று வந்துருச்சுன்னா இப்போ இதுக்கு இடைநிலை எப்படி கண்டுபிடிக்கிறது? நிறைய பேர் தெரியாமல் இருந்தீங்கன்னா அவங்களுக்காக மட்டும் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து இங்கிட்ட 2 விட்டு இங்கிட்ட 2 விட்டு நடுவில் உள்ள 6 மட்டும் எடுத்தோம்ல, அது மாதிரி சப்போஸ் இன்னொரு வேல்யூ வந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா இப்போ ஒரு 40க்கு அப்புறம் எவ்வளோ வருது? 10xஆ, அடுத்து 12x 12×48 இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இதுக்கு இடைநிலை கண்டுபிடிக்கணும்னா இது எப்படின்னா 12×48. இப்போ எப்பயும் போல் ஒவ்வொன்றா விடணும். இங்கிட்ட ஒன்று விட்டு அங்கிட்ட ஒன்று விட்டுறணும். இங்கிட்ட ஒன்று விட்டால் மொத்தம் எத்தனை இருக்குது? இதில் 2 4 6 உறுப்பு இருக்குது. அப்போ இங்கிட்ட உள்ள 2ஐ விட்டுறணும், இங்கிட்ட உள்ள 2ஐ விட்டுறணும். அடுத்து நடுவில் இருக்க 2 இருக்கு பார்த்தீங்களா, இது 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். அதுதான் இதோட இடைநிலை. இப்போ 24 32ஐயும் கூட்டினா என்ன வரும்? 36 56 56. இப்போ எத்தனை நம்பரை கூட்டினா 2 நம்பர், அப்போ 2ஆல் டிவைட் சராசரி கண்டுபிடிக்கணும். எவ்வளோ? 28. இப்போ இதுக்கு இடைநிலை வந்து 28. சப்போஸ் இப்படி ரெட்டைப்படையில் வந்தால் இந்த மாதிரி இடைநிலை கண்டுபிடிக்கணும். நமக்கு ஒத்தப்படையிலே வந்ததுனால 2க்கு போக மிச்சம் நடுவில் என்ன நம்பர் இருக்கோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஈஸியாக போயிடும். சரிங்களா? இப்படி தான் இடைநிலை கண்டுபிடிக்கணும். ரைட். அடுத்த கணக்கு பாருங்கள், காரணிப்படுத்துக 146 கணக்கு. 2x² + 15x - 27 அப்படின்னு சொல்லி காரணிப்படுத்துக இருக்காங்க. இந்த காரணிப்படுத்துதல இது கீழ்கண்டத்தில் எவற்றுள் ஆன்சருங்க இருக்காங்க. சரிங்களா? இப்போ பார்த்தோம்னா தெரிஞ்சிடும், பாருங்கள், பாட்டு பார்க்கலாம். இப்போ கணக்கு கொடுத்துருக்க கணக்கு என்ன? காரணிப்படுத்துதல 2x² + 15x - 27. இப்போ பாருங்கள், இதில் வேல்யூ கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதை என்ன செய்யணும்னா இந்த 2x² அப்படியே எழுதிக்கலாம். இந்த 15xஐ 15 வந்து 18 - 3 15 தானே. அப்போ நான் என்ன செய்கிறேன்? +18 18x - 3x - 27 எழுதலாம்ல. 15 வந்து 18 - 3 18xல் 3x போச்சுன்னா 15x இப்படி மாற்றிருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ 2x², அப்போ நான் இதை வெளியில் எடுக்கிறேன். 2x × x + 9. பாருங்கள், 2x × x 2x², 2x + 9 9 × 2x 92 18x. சரிங்களா? இங்கே என்ன இருக்குது? வேல்யூ -3, அது அப்படியே போடும். இங்கே அப்படியே x + 9 போடும், x + 9. ஏன்னா இதே பொது காரணி. பாருங்கள், இப்போ -3 × x -3x, இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 × 9 39 27. சரிங்களா? இப்போ கிடச்சிருச்சு, நமக்கு காரணி கிடச்சிருச்சு. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ ஒரு காரணி என்னது? இப்போ எக்ஸ் ப்ளஸ் 9ங்கிறது ஒரு காரணி. இந்த இருக்கா, எக்ஸ் ப்ளஸ் 9ங்கிறது ஒரு காரணி. இன்னொரு காரணி என்னது? 2x - 3 2x - 3 இதுதான் இன்னொரு காரணி. அப்போ 2 காரணி கிடச்சிருச்சு. இப்படி தான் காரணிப்படுத்த செய்யணும். இப்போ பாருங்கள், நம்ம ஆன்சர் இந்த ஆன்சர் பாருங்கள், இந்த கணக்கு தான் நம்ம போட்டது. இந்த 15x தான் 18x - 3xன்னு போட்டோம். இந்த இருக்கா. இப்போ பாருங்கள், இதில் எங்கே இருக்குது ஆன்சர்? எக்ஸ் ப்ளஸ் 9 × 2x - 3 இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. அவர் சரியாக தான் கொடுத்து எக்ஸ் ப்ளஸ் 9 × 2x - 3 இதுதான் இந்த காரணிப்படுத்துறதுக்கான சரியான ஆன்சர். சரிங்களா? இந்த காரணிப்படுத்த வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் போகணும். ரைட். எத்தனை பேர் சரியாக செய்யணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.